இறால் தொக்கு பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். அதனால் எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சோம்பு போட போகிறோம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பிரியாணி இலையும் போட்டிருக்கேன். சின்னதாக பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா பொரியணும். எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து எண்ணெயில் வந்து இறங்கும். இப்போ நம்ம தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் அப்படின்னா 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயம் நல்லா சீவிட்டு இப்போ சேர்த்துருக்கேன். மீதி 2 வெங்காயம் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக சீவிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கணும். இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு வேகத்தில் வச்சுக்கோங்க. வேகத்தில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்கி ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா ஃபைனாக வதங்க விடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகாய் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மசாலா, பெப்பர் பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த இது போதும், பச்சை மிளகாய் போதும். இப்போதைக்கு மீதி இருக்கிற 2 வெங்காயத்தை இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். பாருங்கள் எந்தளவு வதங்கிருச்சுன்னு. இப்போ வந்து ஸ்பெஷல் மசாலா வந்து 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து அடுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த தொக்குக்கு தேவையான அளவு உங்கள் வீட்டில் இருக்கிற மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வதக்கினதுக்கப்புறமே 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இறால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன் இறால். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. மசாலா இறாலெல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுப்பை வேகத்தில் வச்சுட்டு இது மாதிரி வதக்கி விடுங்க. ஏன்னா இறால் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம எப்படி ஊற்றணும் அப்படின்னாக்கா ஒரு 1/2 கிளாஸ், கால்லேருந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். அவ்வளோதான் ஊற்றணும் தண்ணி. ஏன்னா இறாலே தண்ணி விடும். அதனால் நீங்கள் இந்த தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். இப்போ உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம 1/2 கிளாஸ் ஊற்றினா எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, 3/4 வெந்துருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகும் ஜீரகமும் அரைச்ச பவுட்ரு இது, அது வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கனாக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இறால் தொக்கு எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.